வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். கடந்த 3 வருடங்களுக்கும் மேலாக ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே ஆண்டவருடைய சிந்தனைகளை 3 நிமிடங்களுக்கு குறையாமல் இந்த வீடியோவிலே நான் அனுப்பி கொண்டிருக்கின்றேன். அநேகர் இதை பார்க்கிறீர்கள், பிரயோஜனமாக இருக்கிறது என்று சொல்லி எனக்கு தெரியப்படுத்துகிறீர்கள். நன்றி செலுத்துகிறேன். சிலர் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் செய்கிறீர்கள். நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கிறவர்கள், இந்த சேனலை பார்க்கிறவர்கள் இதுவரைக்கும் இந்த யூடியூப்லே சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் நீங்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து இந்த ஊழியத்திலே உங்களை இணைத்து கொள்ளுங்கள். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். அநேகர் இந்த ஊழியத்தின் மூலமாக பிரயோஜனப்பட, ஆசீர்வதிக்கப்பட நீங்கள் ஜெபிக்கும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இன்றைக்கான இறை வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எப்பொழுது நாம் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோமோ அன்று முதல் நாம் அவரோடு பேச ஆரம்பித்து விடுகின்றோம். அதைத்தான் ஜெபம் என்று சொல்லுகின்றோம். ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்காமல் இருந்ததில்லை. எப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவரோடு ஜெபிக்கிறோமோ, அவரோடு மனம் விட்டு பேசுகிறோமோ, அப்பொழுதெல்லாம் ஒரு புதிய பலனை, நல்ல ஆவிக்குரிய அனுபவத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து கெத்செமனேயில் ஜெபித்த நிகழ்வை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். லூக்கா 22ஆம் அதிகாரம் 39 முதல் 46 வசனங்களில் இதை நாம் வாசிக்க முடியும். ஜெபம் என்றாலே நம் தேவைகளை ஆண்டவரிடத்திலே தெரிவித்தல் என்ற பாரம்பரிய சிந்தனையிலே இருந்து நாம் வெளியே வர வேண்டும். இயேசு கிறிஸ்து ஜெபிப்பதற்காக வழக்கமான இடத்தை தெரிந்தெடுத்து ஜெபிக்கிறவராக இருந்தார். ஜெபிப்பது என்பது அவருடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாகவே இருந்தது. எனக்கு அப்படி ஒரு இடம் என் வீட்டில் உண்டோ என்று உங்களையே கேட்டு பாருங்கள். தினமும் ஒரு இடத்திலே ஒழுங்காக ஜெபிப்பதற்கு ஒரு நேரம், ஒரு இடம் எனக்கு கண்டிப்பாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து வழக்கமாக சென்று ஜெபிக்கின்ற இடத்திலே அன்றைக்கும் ஜெபித்தார். சிலுவையின் பாடுகள் அவருக்கு முன்பதாக இருந்தது. இந்த ஜெபத்தின் மூலமாக, இந்த ஜெப நிகழ்வின் மூலமாக 3 ஆவிக்குரிய உண்மைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழாமல் இருக்க, இடராமல் இருக்க, சோதனைகளில் உட்படாது இருக்க ஜெபம் நமக்கு உதவி செய்கின்றது. அந்தந்த சமயத்தில் விழிப்புணர்வையும் ஞானத்தையும் சுய கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டிய பலனையும் ஜெப நேரங்கள் நமக்கு கொடுக்கின்றது. இயேசு கிறிஸ்து சீஷரிடம் சொல்லும் வார்த்தையை கவனியுங்கள். சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இரண்டாவதாக, ஜெப நேரம் நாம் ஆண்டவரால் பலப்படும் நேரமாக அமைகின்றது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமாக பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தேவ பலன் நமக்கு கட்டாயம் தேவை. இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார் என வாசிக்கின்றோம். அன்பானவர்களே, இந்த பொல்லாத உலகத்தில் பரிசுத்தமாக இடராமல் வாழ தெய்வீக பலன் நமக்கு தேவை. தவறாமல் தினமும் ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி கொண்டே இருப்பார். மூன்றாவதாக, ஆண்டவரின் விருப்பத்தை ஜெபத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம். அல்லது நம் வாழ்வில் கடவுளின் சித்தம் நிறைவேற ஜெபம் நமக்கு உதவி செய்கின்றது. இங்கே இயேசு கிறிஸ்து பலப்படுத்தப்படுகின்றார். தமக்கு நேரிடப் போகிறவர்களை நினைத்து கலங்குகிறார், தடுமாறுகிறார். உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக் கடவுது என ஜெபிக்கின்றார். ஆம் அன்பானவர்களே, தேவ பிரசன்னம் என்னை
தேவ சித்தத்தை உணர வைக்கின்றது, அவருடைய விருப்பத்தின்படி வாழ வைக்கின்றது. கடவுளோடு அதிக நேரம் செலவழிப்பவர்கள் தங்கள் வாழ்வில் அவருடைய விருப்பத்தையே நிறைவேற்றுவார்கள். ஜெபம் கண்டிப்பாய் தவறுவிடாமல் நான் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய காரியம். ஜெபிப்பதினாலே இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கின்றோம். சோதனைகளிலே விழாமல் இருக்க, உன்னத பலனை பெற்றுக்கொள்ள, கடவுளின் விருப்பத்தை நம் வாழ்வில் முழுமையாய் நிறைவேற்ற ஒழுங்கான கிரமமான ஜெப வாழ்க்கை நமக்கு அவசியம். அவரோடு ஒழுங்காக நேரம் செலவழியுங்கள். ஜெபம் என்றால் என் நேசரோடு மனம் விட்டு பேசுதல், பாரங்களை பகிர்தல், இறக்கி வைத்தல், காத்திருத்தல், அமைதியாய் அமர்ந்திருத்தல், முழுமையாய் நம்புதல், வார்த்தைகளை தியானித்தல், விளக்கங்களை கேட்டல், இவைகளை உள்ளடக்கியதாகும். அவசரமாய் சரீர பிரகாரமான தேவைகளை மாத்திரம் சொல்லிவிட்டு ஓடுவதல்ல ஜெபம். அவருடைய பிரசன்னத்தில் அமைதியாய் அமர்ந்து முழுமையாய் திளைப்பதுதான் ஜெபம். அன்புள்ளவர்களே, நம்முடைய ஜெப நேரங்கள் இந்த விதமாய் அமைவதாக. கருத்தாய் ஜெபிப்போம். ஆண்டவருடைய இதயத்தின் துடிப்பை நாம் புரிந்து கொள்ளுவோம். இனி நம்மளுடைய ஜெப நேரங்கள் அர்த்தமுள்ளதாய் இருப்பதாக. இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.